தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். சிஜேபி ப்ரொடெஸ்ட் நீட் விவகாரத்துல நடந்த போராட்டம். இதுல போராட்டக்காரர்கள் பற்றிய விஷயம் விசாரணைக்கு உத்தரவிடுவதுன்னு பல மாநிலங்களுக்கு நேரடியாக நோட்டீஸ் பிறப்பித்து சுப்ரீம் கோர்ட் அதிரடியாக உள்ளே நுழைந்திருக்கிறது. மேகதாட்டு விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுதுகிறது. 2018 இருந்த காலம் போல காவிரி மீண்டும் தலைப்புச் செய்தியில் வந்திருக்கிறது. இதுல மத்திய அரசு கொடுத்த பதிலும் அதற்கு வந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் பெரிய விஷயமாக ஆகியிருக்கிறது. என்ன நடக்கிறது? இதோ நமது ஆசிரியர் பதில்களுடன் பின்னணிகளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம் மேகதாட்டு. மத்திய அரசு கொடுத்த விளக்கம். திரு அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் கொடுத்த பதில். 2018 ஜட்ஜ்மெண்ட்ல மேகதாட்டு கட்டுவதற்கு லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸோட அனுமதி தேவையா அப்படின்னு எழுப்பப்பட்ட கேள்விக்கு 2018 ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி சொல்லப்படவில்லை அப்படின்னு ஒரு லாவை டீகோட் பண்ணி நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டீகோட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு பொலிட்டிக்கல் வேல்கனோ போல இப்போ எரப்டா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். வரிசையா ரியாக்ஷன் டிவிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, திமுக, அதிமுக அப்படின்னு அப்படியே ஃபுல்லா சொல்லலாம். திரு அண்ணாமலை அவர்கள் லேட்டஸ்டா அவர் போட்ட விஷயம் உட்பட நேரடியாக கர்நாடக அரசியலுக்காக, தேர்தலுக்காக அரசியல் செய்கிறீர்களான்னு திரு அண்ணாமலை கேள்வி எழுப்புகிறார். இன்னும் மற்றவர்கள் வார்த்தை பல. நான் குரோனாலஜிக்கலா பார்க்கல, நீங்க கரெக்ட் பண்ணுங்க. திரு அண்ணாமலை முதல்ல போட்டாரா கடைசியா போட்டாரா? மிடில் சம்திங். ஸோ அண்ணாமலை நாட் ஸ்டார்டட் திஸ். அண்ணாமலை அவர் பல கட்சிகள் விமர்சனம் போல அவருடைய கட்சி பண்றார். நான் அவருடைய தான் முதல்ல பார்த்தேன். ஐ ஃபாலோ அண்ணாமலை, ரைட்? ஸோ அதனால் நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் மற்றவங்களும் போட்டிருக்காங்கிறதே நான் கவனிச்சேன். நான் முதல்ல யார் அப்படிங்கிறது அந்த டைம் ஸ்டாம்போட நான் கவனிக்கல. ஒன்று, அண்ணாமலைக்கு அப்புறம் தான் சிஎம்ஓ போட்டார் அப்படின்னு இல்லை, நான் அவர் தான் ஆரம்பிச்சாரா, இனிஷியேட்டட் அவர் யார், ஹூ ஃபவுண்ட் தட் அப்படின்னு நான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான பதில். ஆனால் அது யார் அதை வெளியில் எடுத்தது அப்படின்னு ஒன்று பார்க்குறோம்ல. அப்போ அது அண்ணாமலை அவர்களா அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஒன்று நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்துனீங்க. அது மேகதாத்துல அணை கட்டுறதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற விஷயத்துல மற்ற பிற மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, புதுவை உள்ளிட்ட 3 மாநிலங்கள் ஆகிய 3 மாநிலங்களுடைய அனுமதி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுதான் கேள்விப்படு. அப்ப இந்த கேள்வியை எழுப்புனதுனால திரு அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டின் விரோதி என்று யாரும் கருத மாட்டாங்க. ஏன்னா அவர் கேள்வி அப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். அப்போ எப்படி இருக்குதான்னு இருந்தா கூட என்ன அப்படின்லாம் நீங்க சொல்லிருக்கோம். அப்ப அவருடைய தமிழ் பற்ற, தேசப்பற்ற நீங்க அந்த இடத்துல சந்தேகிக்க முடியாது. அவர் கேட்கறதே பதில் வர வைக்கிறக்காக தான், தெரிஞ்சுக்கிறக்காக தான். அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு. அப்ப மத்திய இணையமைச்சர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்றார். ஆங்கிலம் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும், அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் சொல்றார், நீதிமன்ற தீர்ப்புல அப்படி இல்லை அப்படின்றார். நீதிமன்ற தீர்ப்பில் அப்படி இல்லை என்பதற்கும் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற வித்தியாசம். வாங்கணும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கா, இது கேள்வி. வாங்கணும் நீதிமன்றத்தில் சொல்லல. நீங்க வாங்க போறீங்களா இல்லையா, நீங்க என்ன செய்ய போறீங்க கேட்டா அது அடுத்த பதில். புரியுங்களா? நீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்களா, இது கேள்வி. நான் கருப்பு சட்டை போடவில்லை, பதில். கருப்பு சட்டை எதிராக இருக்கீங்களா, இது அரசியல். உங்களுக்கு புரியுங்களா? கேள்விக்கான பதில் ரொம்ப தெளிவாக நீதிமன்றம். இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் திரு டிடிவி தினகரன் சிஎம் அவர்கள் அத்தனை பெருமக்களும் இல்ல அந்த நீதிமன்ற தீர்ப்புல போட்டிருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியுங்களா? கேள்வி என்ன, கர்நாடகா ஒரு அணை கட்டுற தொடர்பான ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்கன்னு கீழ் பாசன மாநிலங்களை கேட்கணுமா கேட்கக்கூடாமா அப்படின்னு அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கா, சொல்லியா? இதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் நீதிமன்றம் மத்திய இணையமைச்சர் சொல்ல அப்படி அது ஒரு வார்த்தை அதுல இல்ல. அப்படி ஒரு வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நீ எப்படி சொல்லலான்னு கேட்கல அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு வார்த்தை அதுல இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும். பாரியா 13ஆம் பக்கத்துல உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டை கேட்கணும்னு சொல்லியிருக்கு. நீ கேட்கணும்னு சொல்லலாம் சொல்ற. அப்ப நீ ஏமாத்திரியா, நீதிமன்ற தீர்ப்பை படிக்கலையா, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கியா, தேர்தல் அரசியலுக்காக பண்றியா கேட்கணும். யாராவது ஒரு பெருமகனார் மத்திய அரசு பொய் சொல்லி இருக்குன்னு சொல்லணும்ல. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? மத்திய அரசு ஹைடு பண்ணிருக்கு அல்லது மத்திய அரசு பொய் சொல்லிருக்கு. ஒண்ணு உண்மையை மறைச்சிருக்கு, இல்ல பொய் சொல்லி ரெண்டு ஏதாவது பண்ணணும்ல. அப்ப இந்த அத்தனை பெருமகனார் ட்வீட் போட்டிருக்காங்களே, அத்தனை அரசியல் தலைவர்களும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது இருந்திருக்குன்னு காட்டும். ஒரு பாயிண்ட். அப்பதான் இவங்க ஃபேக்ட் பண்ண. இவங்க என்ன ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு சொல்லிருக்கு. அப்படி நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இல்ல பாஸ் ரொம்ப தெளிவான சொல்லியிருக்காங்க. Tamil Nadu, Kerala, Pondicherry to construct any kind of structure across River Kaveri.
Honorable court is in the order dated so and so has found the class so and so Kaveri Water Dispute Tribunal award of 2007 appropriate reiterated it in order. Nothing in the order of this tribunal shall impair the right of a power authority of any state to regulate within its boundary. அதாவது அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு நீர இடங்களை பண்றதுல எந்தவித அணை கட்டுறதுல எந்த விதமான பணிகளை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு போட்டு இது முதல் வரி அப்படின்னு எது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல போட்டிருக்குங்கிறத மேற்கோள் தான் காட்டுறாரு. அது மத்திய அமைச்சருடைய வரிகள்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எனி ஸ்டேட் டு ரெகுலேட் வித்தின் இட்ஸ் பவுண்டரிஸ் த யூஸ் ஆஃப் வாட்டர் ஆர் டு என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் வாட்டர் வித்தின் தட் ஸ்டேட் இன் எ மேனர். அடுத்த பாயிண்ட், இது யாராவது படிக்கிறாங்களான்னு பார்க்கணும், புரியுங்களா? ஒரு மாநிலம், அதாவது கர்நாடகா, இப்போ கேள்வி கர்நாடகா பார்த்தா கர்நாடகா நம்ம தெளிவாக டீகோட் பண்ணி, கர்நாடகா தன்னுடைய மாநில எல்லைக்கு உள்ள இருக்கக்கூடிய காவிரி தொடர்பான நதிக்குள்ள ஏதாவது அந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கோ தண்ணியில் ஏதாவது பண்றதுக்கோ தடையே கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட்டுடைய வார்த்தை ஒண்ணு. அடுத்த வரி அதுலயே இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் கட்டம் போட்டு காட்டியிருக்காரு. சேப்பில் வாய்ப்பு கிடைச்சா போட்டு விடுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சேப்பில் கட்டம் போட்டு காட்டியிருக்காரு. அதுல என்ன தெளிவா சொல்லியிருக்கு, எந்த மாநில அரசும் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காவிரியில் அந்த நீர் மேலாண்மைக்காக பயன்படுத்தவோ தடுக்கவோ எடுக்கவோ ஏதோ செய்யறதற்கு எந்த தடையும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் லைன். இது மத்திய அரசு சொன்ன விஷயம்ல உச்சநீதிமன்றம் சொன்ன அடுத்த பாயிண்ட். அந்த கட்டத்துக்குள்ளே, அந்த சிவப்பு கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த லைன், within its boundaries the use of water and to enjoy the benefit of waters within the state in a manner not inconsistent with the order of this tribunal. அது போட்டிருக்குதா? அது ட்ரிபியூனலுடைய உத்தரவுக்கு முரணாக வராத வரை எதுனாலும் செஞ்சுக்கலாம். கேள்வி புரியுதா? பதில் புரியுதா? நோ கன்ஃபியூஷன். திரும்ப இன்னொரு சுப்ரீம் கோர்ட் இதுல இல்ல. ஒன்று மத்திய அரசு சொல்ல, ஓகே. ரெண்டு சுப்ரீம் கோர்ட்டை மேற்கோள் காட்டுது. சுப்ரீம் கோர்ட் மூணு என்ன சொல்லுது, ஒரு மாநிலம் காவிரி விஷயத்துல தனக்கு தேவையான தண்ணீரை பயன்படுத்த, கொடுக்க, எடுக்க, தடுக்க எந்த பிரச்சனையும் இல்ல, அன்லஸ் இந்த ட்ரிபியூனலுடைய உத்தரவுக்கு முரணாகாத வரை. புரியுங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும், அதாவது நான் சொல்ற வரைக்கும் நீ என்னாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னா நீங்க நிறுத்தணும், நான் சொல்லாம நீங்க செய்ய முடியாது. யூ ஆர் கெட்டிங் இட்? நான் சுதந்திரம் தான் கொடுத்துருக்கேன், நான் தடுக்கிற வரைக்கும் நீ ஆடிக்கோண்ட. அப்ப நான் தடுத்தா நிக்கணும்ல. அப்ப எது முதல்ல நிக்குது? அதுதான் ஃபர்ஸ்ட் நிக்குது. யார் சூப்பர், யார் சுப்பீரியர், யார் பாஸ் தெளிவா நிக்குது. ட்ரிபியூனல் ஆர்டர் ஸ்டேஸ், அதுதான் முதல்ல நிக்குது. அடுத்த பாயிண்ட், திரு அண்ணாமலை அவர்கள் கட்டம் போட்டு காட்டியிருக்கிறாரு. அதற்கு அடுத்த பாராவை படிக்கணும். திரு அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்கிறார், பாஸ் ஒண்ணு உச்சநீதிமன்ற உத்தரவு ஏதாவது இருக்குதா, உங்கள்கிட்ட அவங்க ஏதாவது பெர்மிஷன் கேட்டிருக்காங்களா, நீங்க பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு இதுதான் ஸ்பெசிபிக்கான கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? உச்சநீதிமன்ற உத்தரவு தான் மேற்கோள் காட்டினார். நல்லா புரியும். கர்நாடகா தமிழ்நாட்டிடம் அனுமதி பெற தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதா சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு மத்திய அரசு சொல்ல, கர்நாடகா தமிழக அரசிடம் அனுமதி பெற தேவையில்லைன்னு மத்திய அரசு சொல்லல, அனுமதி பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லைன்னு சொல்லுது. அடுத்த வரையில் அதுலயே அது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், யாரும் ஏமாத்த முடியாது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதுல அடுத்த வரையில் என்ன சொல்லியிருக்கு, ட்ரிபியூனல் உத்தரவை மீறி எதுவும் செய்ய முடியாது, ட்ரிபியூனல் உத்தரவை மீறாம எதனாலும் செஞ்சுக்கலாம். யூ ஆர் கெட்டிங் இட்? இது வந்து ஒரு கிளியர். ஸோ ட்ரிபியூனல் உத்தரவை மீறி எதுவுமே செய்ய முடியாதுங்கிற புரிஞ்சுக்கலாம். அது தெளிவாக அந்த கடைசி வரி அங்கதான் முடியுது. திரு அண்ணாமலை அவர்கள் கட்டம் கட்டி இருக்கக்கூடிய அந்த வரி. அடுத்து நேரடியான கேள்வியை திரு அன்புமணி வைக்கிறார். நீ அனுமதி ஏதாவது கொடுத்துருக்கியா, ஓன்ட்டு ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு. இப்ப நீதிமன்றம் முடிஞ்சு போச்சு. இப்ப டைரக்டா கர்நாடகாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய அரசு என்ன செய்யணும் எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில்ல டி பகுதியை பார்க்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் கட்டம் கட்டி இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை பார்க்கணும். ரொம்ப எளிமையான, ரொம்ப தேடிலாம் பார்த்துட்டு 18 பக்கம் நான் எப்படி சார் பார்ப்பேன் சொல்ல முடியல. ஏபிசிடி, ஏ டு சி ஒரு ஆன்சர், ரைட்டுங்களா? டி ஒரு ஆன்சர், ரெண்டே ஆன்சர் தான், சிங்கிள் பேஜ் தான். அது எங்க திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிற பேஜ் தான். நீங்க வேற எங்கேயும் தனியாலாம் போய் பார்க்கணும். அது என்ன தெரிஞ்சிருக்காங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் which is called DPR. DPR of Meghdatu Balancing Reservoir Cum Drinking Water Project. இது கர்நாடகா submitted in 2019. இந்த டிபிஆர் மேகதாத்து அணை கட்டுறது பத்தின ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கர்நாடகா எங்கள்கிட்ட 2019 கொடுத்துருச்சு. யார் ஆட்சி? எங்க ஆட்சி தான். உங்களுக்கு காங்கிரஸ் எல்லாம் சொல்ல, பிஜேபி ஆட்சியில தான் 2019 கொடுத்துட்டாங்க. எதை? டிபிஆர். கர்நாடகா மேகதாத்து அணையில மேகதாத்துல அணை கட்டிடலாமாங்கிற ப்ராஜெக்ட் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. இதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா பதில் சொல்றாங்க, that has been returned. படிக்கணும்ல, ஆங்கிலம் தானே, எளிமை தானே. that has been returned to the project authority. அவர்களுக்கே திருப்பி, யார் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு அனுப்புனாங்க அவங்களுக்கு திருப்பி அனுப்பினோம். ப்ராஜெக்ட் அத்தாரிட்டி with the request to submit the revised DPR in compliance with the CWT award and as per the extent of CWT guidelines.
நாங்கள் 2019 அந்த அனுப்புனதை அதே ஆட்களுக்கு திருப்பி அனுப்பிட்டோம். பாஸ், நீங்க வந்து காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் CWDT இவங்களுடைய நாம்ஸ்க்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு அனுப்புங்க, திருப்பி கொடுத்துட்டோம். சரி, காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்ன சொல்லுது? நமக்கான தண்ணி மாசம் மாசம் தரணும், நமக்கான தண்ணி வந்தே ஆகணும், அதற்கான உத்தரவாதப்படுத்தணும், அதுல எந்த குறையும் இல்லை, தடையும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அது அமல்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை என்டார்ஸ் பண்ணிச்சு, யாருமே மறுக்கல. அப்ப உங்களுடைய ப்ராஜெக்ட் தீர்ப்பாயத்துடைய உத்தரவுக்கு முரணாக இருக்கிறது. தீர்ப்பாய உத்தரவு பாதிக்கப்படாத வகையில அனுப்புங்க. ஏன் தீர்ப்பாய உத்தரவு பாதிக்கப்படும்படியான எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்பதான் A to C ஆன்சர் வருது. தீர்ப்பாயத்தோட உத்தரவை மீறும்படியான எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அதுதான் எப்படி மாத்தி என்ன சொன்னாங்க? தீர்ப்பாயத்தோட உத்தரவு பாதிக்காத வகையில நீங்க என்ன செஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? இந்த கோர்ட்டை தாண்டி போக கூடாது, இந்த கோர்ட்டுக்குள்ள ஆடிக்கும். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. இந்த கோர்ட்டுக்குள்ள ஆடிக்கோனாலும் ஒண்ணுதான், அந்த கோர்ட்டை தாண்டி போக கூடாதுன்னு ஒண்ணுதான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? நீங்க தீர்ப்பாயத்தோட உத்தரவை பாதிக்காத வகையில என்ன செஞ்சுக்கலாம். அப்படின்னு அர்த்தம். பாதிக்கும் வகையில எதுவும் செய்ய முடியாது. சரி, இது வந்து சுப்ரீம் கோர்ட் அதை மேற்கோள் காட்டுறாரு. இவர் ஒன்றும் சொல்ல. இப்ப இவரே என்ன சொல்றாரு? எங்களுக்கு வந்துச்சு, நாங்க திருப்பி விட்டுறோம். ஏன்? நீங்க தீர்ப்பாய உத்தரவை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி அதை இணைச்சு அதற்கு உள்ளாக வரும்படியா நீங்க செய்யணும் அனுப்பியிருக்காரு. இதுல மத்திய அரசு எங்க மாறுபட்டிருக்குன்னு ஆங்கிலம் தெரிந்த, ட்ரிபியூனல் தெரிந்த, நீதி தெரிந்த பெருமக்கள் சொன்னா நாம மாத்தி நாளைக்கு 7 செஷன்ல நாம திருப்பி சரி பண்ணிடுவோம். ஒன்றும் குழப்பமே கிடையாது. ரொம்ப தெளிவா 2 பதில். மத்திய அரசுடைய பதில், உச்சநீதிமன்றத்து தீர்ப்பு. இதுல எந்த இடத்துல மத்திய அரசு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கு, தண்ணி தரக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கு, தண்ணி தரக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்க சொல்லி. அப்ப ஒரு வரையறை வகுத்து தீர்ப்பாயத்துடைய தீர்ப்பு தான் சார் ஃபைனல்னு சொல்லியிருக்கு. அதை எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். தீர்ப்பாய தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறதுன்னு திருப்பி அனுப்பியிருக்கு மத்திய அரசு கர்நாடகாட்ட. அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. தீர்ப்பாய தீர்ப்புக்கு முரண் இல்லாம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நாளைக்கு இப்ப பாருங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தண்ணி வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்நாடகால இருந்து தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளாவுக்கு போய் புதுவையில முடியுது. உங்களுக்கு புரியுங்களா? இது முடியுது அந்த இடத்துல. இப்ப நான் கர்நாடகாவுக்கு நம்ம 3 பேரும் கீழ் பாசனம், நமக்கு இந்த 2 பேரும் கீழ் பாசனம். சரிங்களா? இப்ப நாம வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கிறோம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். உங்களுக்கு இது அணை சம்பந்தப்பட்டது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கேள்வி அணை சம்பந்தம் எனி ப்ராஜெக்ட். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? நீங்க வந்து எதனால செஞ்சீங்க. அப்ப நாளைக்கு காவிரி போற வழியில மேட்டூர்ல நம்ம தண்ணி வந்திருக்கு பாஸ், நம்ம அங்க இருந்து ஒரு மின்சாரம் தயாரிப்புன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. அப்ப கேரளாவோ இவங்கள தடுக்க முடியுமான்னு பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? கேரளாவோ பூச்சேரி கம்ப்ளைன்ஸ் வித் ட்ரிபியூனல்னு வந்து நிக்கும். இவ்வளவுதான் நாம பண்ணலாம். தண்ணி அவர்களுக்கு போய் சேரணும். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, இது செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிற கேள்வி இல்ல. இந்த ட்ரிபியூனல் உத்தரவை, தீர்ப்பாயத்தோட உத்தரவை மீறாம நீங்க என்ன செஞ்சுக்கலாம். நாளைக்கு நானும் செஞ்சுக்கலாம். எனக்கு அடிப்படை வந்து பேஸ் என்ன, தம் ரூல் என்ன, இன்னைக்கு தீர்ப்பாயத்தோட உத்தரவு மீறக்கூடாது. அது கர்நாடகாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், கேரளாவுக்கும் பொருந்தும், புதுவைக்கும் பொருந்தும். இதுல எங்க வந்து மத்திய அரசு பாரபட்சமாக தேர்தலுக்காக எங்க செஞ்சிருக்குன்னு பெருமக்கள் சொல்லட்டும். அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. ஓகே, இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் போக வேண்டியது. இப்பவே நமக்கு ஓரளவுக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ, இது தொடர் கதையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு பட்டமளிப்பு விழா. வழக்கம் போல உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பாணியிலேயே வந்து இன்னைக்கும் திரு விஸ்வநாதன் அவர்கள் பங்கேற்கவில்லை. சில காரணங்களால் வர முடியல அப்படின்னு ஒரு பூசி மொழி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனா அடுத்து பார்த்தோம்னா தொடர்கிறது சர்ச்சை, தொடர்ந்து வந்தது சர்ச்சை அப்படின்ற மாதிரி 3வதாக பாடப்பட்டது தமிழ்த்தாய் வாழ்த்து. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு விட்டது. இது வந்து ஒரு அநீதி. இதை வந்து தாவேகா விளக்கம் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாம் கொதிக்கிறாங்க. இந்த பக்கத்துல திரு CT நிர்மல்குமார் சொல்கிறார், பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களின் மாநில பாடல் முதலாவதாக பாடப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் இது இருக்குது, என்னைக்குமே இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு திரு CT நிர்மல்குமார் சொல்கிறார். இது பிரச்சனை இல்லைன்றக்கா பிரச்சனை உருவாக்குற மாதிரி இருக்கிற பிரச்சனையா, இது ஒரிஜினல் பிரச்சனை? மாநில பாடல்கள் முதலாக பாடினாலும், நடுவில் பாடினாலும், கடைசியில் பாடினாலும் நமக்கு ஆட்சேபனை இல்லை. முதல்ல பாடினா பரம சந்தோஷம், கடைசி அப்படிங்கிறது பின்னாடி ஒரு அவமரியாதை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இருக்கோம். அப்படி இல்லைன்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். முதல்ல பாடினா சந்தோஷம், நமக்கு இன்னும் குழப்பம் இல்லை. 2 பாயிண்ட். 1, முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் 4 பேர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. யார் கடைசியில பேசுவா? ஹீரோ சிஎம் தான். சிஎம் பேசுவார். அப்ப சிஎம் வந்து கடைசியில பேச வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓட்ட போட்டி இருக்குது. 3 விருதுகள் அறிவிப்பாங்க. எந்த விருதை முதல்ல அறிவிப்பாங்க, எந்த விருதை கடைசியில் அறிவிப்பாங்க? 3, 2, 1. அவ்வளவுதான். அப்ப யார் அங்க பெருமைக்கு உரியவர்? இவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம வந்து முதல்ல அறிவிக்கிறீங்க, கடைசியில் அறிவிக்கிறீங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குங்கிறது தான் முக்கியம்.
அப்ப கடைசியா அறிவிக்கிற லேட்டஸ்ட்ங்கிறது அதான் ஃப்ரெஷ், அதான் மரியாதை. பேச்சாளர்கள், விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மாலை போடுறது, மரியாதை எல்லாமே அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. அதுல என்ன குழப்பம்? ஸோ ஒண்ணு, முதல்ல பாடினாலும் பிரச்சனை இல்லை, கடைசியில பாடினாலும் பிரச்சனை இல்லை. அதுல பாலிடிக்ஸ் இல்லைங்கிறது நம்ம பாயிண்ட் ஒண்ணு. அப்படியே நீங்க கடைசியில தான் பாடுறாங்கன்னா அது அவமரியாதை கிடையாதுங்கிறது 2வது பாயிண்ட். கடைசியில பேசுறவர், கடைசியில அழைக்கப்படுறவர், கடைசியில அறிவிக்கப்படுறவர் இதெல்லாமே குற்றமாகல. கடைசியில பாடுறப்ப எப்படி குற்றமாகும்? 3வது பாயிண்ட், தமிழ் தாய் வாழ்த்துங்கிறதே ஒண்ணு இல்ல. அது மறந்துருங்க. நம்ம வந்து 70ஸ்க்கு முன்னாடி 75க்கு முன்னாடி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு எடுக்கவே இல்ல அப்ப. அப்ப நம்ம வந்து சுதந்திரம் பெற்றது 30 வருஷம் தமிழ் தாய் வாழ்த்து இல்லாம தான் இருந்தோம். அன்னைக்கு வந்து தேசிய கீதமும் தேசிய பாடலும் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப எது 2வது பாடப்படும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி தேசிய கீதம். கீதம் 2. அப்ப தேசிய கீதம் அவமரியாதை பண்ணப்படுதா? இப்ப தமிழ் தாய் வாழ்த்துங்கிறனால தானே எமோஷன் ஆகுது. அதை அப்படியே ஓரமா வச்சு நிப்போம். அப்ப தேசிய கீதம் பாடப்படுது, தேசிய பாடல் பாடப்படுது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு இல்லாத போது எது 2வது பாடப்படுது? இன்னைக்கு புரோட்டோகால்ல முதல்ல தேசிய பாடலும் 2வது தேசிய கீதம் பாடப்படுது. அப்ப தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுன்னு சொல்லுவோமா? இவ்வளவுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு மாநிலத்துல அந்த மாநில வாழ்த்து பாடல் முதல்ல பாடுறாங்க. நல்லா பாடுங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம ஊர்ல பாடுவோம். அதுல ஒன்றும் பிரச்சனை. தமிழ் தாயை வாழ்த்துறீங்களாங்கிறது தான் பாயிண்ட். தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை பாடுறீங்களாங்கிறது இல்ல. தமிழ் தாயை வாழ்த்தாம அந்த பாட்டை பாடுறங்கிறது காந்திய கொள்கைகளை கடைபிடிக்காம காந்திக்கு மாலை போடுற மாதிரி. இங்க தேவை காந்திய கொள்கைகளே தவிர காந்தி போட்டோக்கான மாலை இல்ல. இங்க நம்ம என்ன பண்றோம்? காந்திய நோட்டாவா பாக்குறோம், போட்டோவா பாக்குறோம். இவ்வளவுதான். அப்ப வந்து இங்க தமிழ் தாயை வாங்க எல்லாரும் பேசிடுவோம். நம்ம எல்லாரும் தமிழ் தாயை வாழ்த்தக்கூடிய பெருமக்கள் பூரா வரிசையில் நின்றுவோம். யார் யார் வாழ்த்தா, என்னென்ன பேசுறா, எவ்வளவு பேர், எத்தனை பேர் குரல் சொல்லுவாங்க, எத்தனை பேர் பொருள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுரும். அப்ப இவங்க தமிழ் இவங்க எந்த மீடியத்துல படிச்சாங்க, இவங்க பிள்ளைகள் எந்த மீடியத்துல படிக்குது, எல்லா மீடியத்துல யார் யார் படிக்கிறது எல்லாத்தையும் கேட்டுருவோம். அப்ப எளிமையான பாயிண்ட் என்னன்னா, தமிழ் தாயை வாழ்த்தணும். அதுல சந்தேகம் இல்லை. அது என்னுடைய தாய், நம்முடைய தாய். ஆமா. அப்ப நீங்க வாழ்த்துறதுன்னா 3வதா 2வதா அது இல்ல சர்ச். முதலாவது என்னுடைய மனசுல. இன்னொரு மாநிலத்துல பாடுறாங்களா, இங்கேயும் பாருங்க என்ன பிரச்சனை. இங்க வந்து அரசியலுக்கு வேற எதுவும் விஷயம் கிடைக்காம மத்திய அரசு வந்து ஏதாவது பாரபட்சம் காட்டுறது சொல்ல முடியாம ஏதாவது ஒன்று திருப்பி அந்த காவிரி பிரச்சனை, மொழி பிரச்சனை நல்லா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். எந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்காதோ அல்லது எந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா இல்லையான்னு தெரியாம மக்கள் குழம்புவாங்களோ அந்த பிரச்சனையை திரும்ப ஓட்டிட்டா ஒரு லாங் டைம் போயிட்டு ப்ராஜெக்டா ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நீட்டையும் கொண்டு வருவோம். நீட் வந்து தீர்ந்து போன பிரச்சனை. ஆனா நீட்டை வச்சிருக்கணும், காவிரி வச்சிருக்கணும், மொழி வச்சிருக்கணும். அதுதான் வந்து ப்ரொலாங் பிரச்சனை. அதுதான் சென்டிமெண்டல், அதுதான் எமோஷனல், அதுதான் வந்து உணர்வுகளை எழுப்பக்கூடியதா இருக்கும். அப்படிங்கிறனால அந்த பிரச்சனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு இங்க பேச வேண்டிய விஷயம் 100 இருக்கு, செய்ய வேண்டிய காரியம் 1000 இருக்குது. அதை விட்டுட்டு திரும்ப அவங்க தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது அரசியல், வேற எதுவும் இல்ல. முதல்ல பாடினா சந்தோஷமா பாடலாம், 3வதா பாடினா கடைசியா பாடுறதுங்கிற அவமானம் கிடையாதுங்கிற தெளிவு நம்ம வச்சுக்கணும்.